வணக்கம். மோடி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இந்த அமைப்புகளிலிருந்து தானே விடுவித்துக் கொள்கிறார் அல்லது விடுவிக்கப்படுகிறார். ஆமாம், 77ல் ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ இந்த ஜனசங்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கட்சியில் ஆரம்பித்தாங்க, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து. அப்போது ஒரு பிளவு ஏற்படுது. ஜனதா கட்சி ஆட்சி அப்போ ஒரே நோக்கம், இப்பொழுது இருக்கிறது போல் அப்போ ஒரே நோக்கம் என்ன, இப்பொழுது மோடியை கலப்பணும்னு சேர்கிற மாதிரி இந்திரா காந்தியை கலப்பணும்னு சேர்றேன். சேர்த்தாச்சு, ஆட்சி பிடிச்சா வெட்டிக்கிறான் போகுது, எல்லாம் ஏற்றுறாங்க. ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, அப்புறம் சங் பரிவார், அப்புறம் பாரதிய ஜனசங்க, இந்த இதிலெல்லாம் உறுப்பினராக இருப்பவர்கள் இருக்கக்கூடாதுன்னு மொரார்ஜி தேசாய் கண்டிஷன் போடுறாரு. அப்போ அதுதான் அவர்கள் வளர்ந்து வந்த காலங்கள்னால விலகி போகிறார். விலகி போகிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் ஆகுது. ஜனதா கட்சி ஆட்சி கவிழ்து. அது வேறு கதைகள், பழைய வரலாறுகள். இன்றைக்கி ஒரு உதாரணம் ஏன் இப்படி சொல்கிறோம்னா, இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை, இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 28 மாநிலங்களில் பாஜக ஆட்சி இருக்குது. அது மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் என்ன பண்ண 3 யூனியன் டெரிட்டரிஸில் பாஜக ஆட்சியில் இருக்குது. இது யாருனால வந்தது? ஆர்எஸ்எஸ்னாலையா, ஜனசங்கத்தினாலையா, இல்லை சங் பரிவார்னாலையா? இல்லை, மோடி என்ற ஒரு தனி மனிதன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துலேயும் தலைமை பொறுப்பும் செயலாளர், துணை செயலாளர் பொறுப்பு யாரை நியமிக்கிறாங்க? எல்லாருமே மோடி என்ற ஒரு மாமனிதனினால், மாமனிதன் என்று சொல்வதை விட ஒரு தனி மனிதனினால் நிர்ணயிக்கப்பட்டு எல்லாம் கட்சி ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வருது. இப்போ பாஜகவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னார்கள். ராம ஜென்ம பூமி, ராமர் கோயில் கட்டணும், கட்டியாச்சு. அடுத்து பொது சிவில் சட்ட பருவத்தோட ஒரு பகுதி அந்த ட்ரிபிள் தலாக், அந்த தலாக்கு முறையை ஒழிக்கணும்னு சொன்னாங்க, அது செய்தாச்சு. அடுத்து காஷ்மீரை அது தனி அந்தஸ்து எடுத்தாச்சு. இது முடிஞ்சு போச்சு. இதனால் மோடி என்ற தனி மனிதன் 2014 அவர் ஒதுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த குஜராத்தில் முதல் தடவை வந்தாச்சு. அவர் ஏகப்பட்ட அத்வானி கொடுத்த இடைஞ்சல், அந்த சங்கர் சிகை வகையெல்லாம் அந்த குரூப்பெல்லாம் கொடுத்த குடைச்சல் தாங்க முடியாமல் அவர் குஜராத்திலேருந்து டெல்லி தள்ளுறது, அப்புறம் டெல்லியிலேருந்து இங்கே கொண்டு வர்றது செய்தாலும் அவர் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சு விட்டார். முதல் தடவையாக என்ன செய்கிறாரு, குஜராத்தில் இருக்கிறார். 2வது தடவை வருகிறார். கட்சியில் 3 வருடத்திற்கு மேல் பொறுப்பில் இருக்கக்கூடாது, 2 தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்டில் இருக்காங்க, அது ஜோதிபாசில் எக்ஸெப்ஷன் கொடுத்தாலும் அது இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சிட்டார்னா, நம்ம இவர் மோடிக்கு இருக்கக்கூடாது, 3வது தடவை வரக்கூடாது அப்படின்னு அழிச்சாட்டி பண்ணுறாங்க. கட்சி வளர்கிற வரலையும் ஓகே, வளர்ந்தது யார்? இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் இண்டிவிஜுவலாக வரும்பொழுது அதை தொடர விடுறது தான் நியாயமாக இருக்கும். என்ன உழைக்கிறது பூரா நான், பேர் வாங்கிறது பூரா நான், வந்தோடனே கட்சி கொடுத்துட்டு போப்பான்னு சொன்னாங்க. அவர் பார்த்தார், இவர் எந்த காலகட்டத்திலையும் இவனை நண்டை விட கேவலம். அரசியலில் எப்போதும் அப்படி தான், மேலே போனால் உருவுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் 2 தடவைக்கு மேலே இருக்கலான் இருக்கிறப்போ கட்சியோட சட்டம்னா அது வளருதுன்னா விட்டுற வேண்டியதானே. இதை செய்தார்கள். இப்போ பார்த்தார். அப்போது அம்பானி, அதானி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அம்பானி, அதானி போன்ற பணக்கார நண்பர்களை அவரை ஸ்பான்சர் பண்ண வச்சுட்டாங்க. அது தனி ஃப்ளைட்டு கொடுத்து, நிறைய ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து, ஒரு ஸ்டேட்டு ஒரு எல்லாத்துக்கும் அவர் அமெரிக்காவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் தடை இருந்துச்சு. தடையை விதித்தார்கள், பர்மிட் பண்ணல. இந்த நண்பர்கள் மூலமாக போயிட்டு ஒரு மாசை கிரியேட் பண்ண 2014 காசு கொடுத்து, நம்ம ஊர் இந்த மறைமலை நகர் இருக்குது, அங்கே காசு 10 ரூபா 5 ரூபா கொடுத்து அவர் பேச்சை அண்ணா பேச்சை கேட்பதை கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி செய்தார்கள். 2014 வந்தாச்சு. அதை விட தம்பி மெஜாரிட்டியில் 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார். என்ன தான் நம்ம வாஜ்பாய் ஒரு 13 நாள் 13 மாதம் 5 வருடங்கள் ஆட்சி செய்தாலும் அந்த கட்சி இந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் இந்த குரூப்பெல்லாம் கிட்ட வராதிங்க, வர்றதுனால எல்லா பேரும் ஓடி போடுறான். அதில் டிஎம்கே போன்ற அமைப்புகள் ஓடி போடுது. மூடிக்கிட்டு உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டாரு, உட்காந்தாச்சு. அப்போது சைலண்ட் கில்லர் தான், அவங்க அப்படியே ஒதுக்காச்சு. இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ அவர் நின்றுட்டு யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு பர்சனை சொன்னாங்க, வச்சாச்சு. அவர் முனிவராகவோ அல்லது இந்துத்துவ பர்சனாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி என்னாச்சு, குடிச்சோரா போய் கிடக்கு. ஆனாலும் அவரை
மோடிக்கு போட்டியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தலையில் அடிக்கிற மாதிரி அடித்து அவர் தொகுதி அங்கே நிற்கிற மாதிரி நின்று இன்றைக்கி என்னாச்சு, அங்கே ஏதோ ராமர் கோயில் தானே, எல்லாம் உருப்பா சோத்தை பாரு, வேலையை பாரு, பொழப்ப பார்ப்பான்னு விட்டுவிட்டு இவங்க போய் அந்த இது சாமியார் பேச அவர் கேட்டார்ல, நம்ம டாக்டர் கலைஞர் பண்டார பரதேசிகள்னு சொன்னார். அப்புறம் அவர் போனாருங்கிறது வேறு. எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் அது பண்ணா இது பண்ணான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, உலக நாடுகள் செல்லுகிறார் மோடி. என்ன செய்கிறாரு, அங்கே போனால் போப்பாண்டவரை சந்திக்கிறார் கிட்ட போய். அடுத்தாப்புல வந்து அரபு நாடுகளில் முஸ்லீம் தலைவர்களை சந்திக்கிறார்கள். அவர் சொன்னாங்க, உங்கள் நாட்டிற்கு எல்லாம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், தேவையான உதவிகள் செய்கிறோம், ஆனால் இந்த இந்துத்துவா என்று உங்கள் பேக்கில் இருக்கிறத வெட்டி விட்டுவாங்க ஏன்னு சொல்லிவிட்டாங்க. இந்துத்துவா அடுத்தாப்புல வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி குரூப்புகள் எல்லாத்தையும் முதல்ல சங் பரிவாரெலாம் வெட்டி விட்டுவாங்கய்யா. இப்போ எடப்பாடி வந்து பாஜகவை கட் பண்ணிட்டு வந்தாதான்னு சொல்கிறப்ப கட் பண்ணிட்டே வர்றான். இழப்பு இருந்தாலும் பரவாயில்லையா, நான் தானே வந்துட்டேன்னு காமிச்சிட்டு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, அந்த விக்ரவாண்டி எலெக்ஷனில் அவருக்காக தான் பண்ண போகிறார், விட்டு கொடுத்தாரு சொல்கிறார் தவிர இது வேண்டாம். ஏனென்றால் இந்த தொங்கு சதைகள் உட்காந்துக்கிட்டு ஐடியா கொடுக்குது. நம்புங்கள் நண்பர்களே, காங்கிரஸ் எத்தனை தடவை ஸ்பிளிட் ஆகிருக்கு தெரியுமா? ஆலன் ஆக்டேவியன் ஹியூமு, தாதாபாய் நவரோஜி, பாலகங்காதர திலகர், அன்னிபெசன்ட் அம்மையார்லாம் ஆரம்பித்த 1885 அது மாதிரி ஆரம்பித்த அந்த கட்சி எத்தனை தெரியுமா ஸ்பிளிட் ஆகிருக்கு? நம்புங்கள், 70 தடவைகள். இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை வளைக்கி விட்டானோ. இதே மாதிரி மோடி இருக்கிற மாதிரி என்ன, இந்திரா காந்தியை வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வயசான ஆள்லாம் உட்காந்து நீங்கள் அது பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், அப்புறம் உங்களை ஃபோக்கஸ் பண்ண வேடிக்கை பார்க்க முடியும். கட்சி என்பது முக்கியம், போயா அந்த என்னால் தான் என் முதல்ல கட்சி என்பது முக்கியம் ரெண்டாவதுன்னு சொல்லி விலகினதுக்கு அப்புறம் எல்லாம் அப்டு மூப்பனார் பிரிஞ்சத்திலேருந்து ப. சிதம்பரம் பிரிஞ்சத்திலேருந்து அந்த பக்கம் வந்து சரண் சிங் பிரிஞ்சத்திலேருந்து எல்லா ஆட்களும் வந்து 70 தடவைகள் பிரிந்திருக்கிறார். எல்லாம் அதிகாரத்தில் ஆட்சியில் இருப்பவர்களை ஓரம் கட்டுறப்போ அந்த கட்சிக்காரன் உட்கார போயிருக்கான். அடிப்படையில் ராஜாஜி என்பது கொண்டு காங்கிரஸ் இருந்து வந்தவர் தான். இப்படி இருக்கிறது. இன்றைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் அமைப்புகள் எல்லா முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்லாம் இப்போ போகிறதெல்லாம் மோடியோட பர்சனல் வந்தாச்சு. இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த சின்னத்தை கொடுப்பதும் கொடியை கொடுப்பதும் என்ன பிரச்சனைனா, நேர மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி உத்தரப்பிரதேசத்திலே செய்து விட்டார்கள். அதிகபட்சம் எம்எல்ஏஸ் எம்பி இருப்பவர் யாரோ அவருக்கு தான் இந்த சின்னமும் கட்சின்னு ஒதுக்கி இவரே ட்ரீல் பண்ணிட்டார். மொத்த கண்ட்ரோலர் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், நீதி அரசர்களாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணும்பொழுது அவருடைய அபிப்பிராயம் அது அப்படி தான். அதான் கொலிஜியம் இருந்தாலும் அதான் நடைமுறை வச்சாச்சு. இப்போ போய் அடுத்ததுல நீ கூட கொடுத்துட்டு போப்பான்னு சொன்னால் யாருன்னு கேட்பாங்க. இந்திரா காந்தி 1969 என்ன பண்ணாங்க, எல்லோரும் போய் நீங்கள் தனியாக ஃபோக்கஸ் பண்ண ஒதுங்கின போக இருந்தாண்ட அப்படின்னு தானே செய்துவிட்டு இருக்கிற அப்போ காங்கிரஸ் எதிராக இருந்து காங்கிரஸுக்கு எதிராக தான் திமுக உதயமானது. டிஎம்கேயோடு சேர்ந்து 72 எலெக்ஷன் மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் செய்தார். இந்த நிலை இன்று மோடிக்கு வந்துவிட்டது. நட்டா வந்து 2 தடவை இந்த 3ஆவது தடவை பண்ணக்கூடாதுன்னு அமைச்சராக்கிட்டார். இது நிலைமை. இப்பொழுது மோடி வெளியே வந்தால் பாஜக கூட்டு வெளியே வர முடியுமா? வருகிறார். ஏனென்றால் உலக நாடுகள் அனைத்து வந்து நீங்கள் இதில் போய் ஒரு என்ன டேலண்டட் பர்சன் பாடி இந்த இவங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வந்தவரையும் ஓகே, அப்பா அம்மா பார்க்க வேண்டும். கல்யாணத்தை பண்ணியாச்சு, சும்மா எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாக்கிட்ட அக்கா தங்கச்சி விட்டு போகாத எந்த மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்திய அரசும் அப்படித்தான். இன்றைக்கி சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் தாங்கி பிடிக்கவில்லை. அவர் வர வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. வேறு அவர்களுக்கு வேறு வழி இல்லை, ஆட்சியை பிடித்து விட்டார். இது போலவே எல்லா கட்சிகளும் இன்றைக்கி திமுக வந்து ஏன் பாஜக எதிர்க்கிறது என்றால், இந்துத்துவா என்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு மைனாரிட்டிஸை சீட்டு கொடுக்கறதில்ல, கொடுக்க விடுறதில்லை. அந்த ஒரு 10-20 முஸ்லீம் கொடுக்க வேண்டியதானே, அது மாதிரி கிறிஸ்துவர்கள் அது மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை. இதுவே வந்து இன்றைக்கி வந்து பின்னடைவுக்கு ஏற்பட்டிருக்க காரணம். கூட்டணி நம்ப வேண்டியிருக்கு. ஆனால் மோடி என்று வளர்ந்து நிற்கிறார். இந்த சமயத்தில் போய் பாஜகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் ஏற்கனவே சுஷ்மா சிவராஜை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அடுத்த அந்த பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார்ல அவரையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அருண் ஜேட்லியும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர்கள் ஒரே மாதிரி இறந்தார்கள். எய்ம்ஸ் போனார்கள், அங்கே ட்ரீட்மெண்ட்டு கிட்னி பிரச்சனை இருந்தாங்க. அடுத்து நிதின் கட்காரியை ஃபோக்கஸ் பண்ண என்னங்க அந்த மரத்தை சுட்டே கரியாக வரும், மசிலை சுட்டே கரியாக போகுது, இது புரியுறதில்லை.
இதை ஏற்றி கொண்டு போய் நிற்க வச்சாங்க. இன்றைக்கி அவரே மேடையில் 2வது தடவை மயக்க முடிக்கல விழுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது வேண்டாம், உள்ளே போகணும். சசிமா தான் ஜெயலலிதாவை கொன்றார்கள் என்று சொன்னது மாதிரி இதை சொல்லிவிடக்கூடாது என்பதை தான் நம்ம சொல்ல வரோம். ஆனாலும் இயற்கையை அப்படி கொண்டு போகிறது. இப்பொழுது மோடி தனியாக பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவில் இருப்பற ஆர்எஸ்எஸ் இதை கட் பண்ணி விடுறது வந்தாக்கா நடக்குமா? நடக்கும். தேர்தல் ஆணையம் கட்சி அங்கீகரிக்கும். தேர்தல் ஆணையம் என்ன எம்எல்ஏஸ் எம்பி எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா கவர்னர்கள், எல்லா தூதுவர்கள் அனைவரும் இவர் நியமித்தவர் தான். ஆர்எஸ்எஸ் சொன்னதில் 1-2 பேர் நியமிச்சிருக்காங்க. இதான் நிலைமை. பாஜகவை விட்டு விலகவில்லை, பாஜகவை தனியாக பிரித்து செல்கிறார். ஏன்னா எடியூரப்பாலாம் ஒரு காலத்து நம்ம சொன்னோம்ல, காங்கிரஸ் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டருக்காக விளக்கும் போது தனியாக போங்கப்பான்னு சொல்லிச்சோம். இதுபோல் இன்று மோடிக்கு வந்துவிட்டது. நம்ம கர்நாடகாவிலேயே என்ன பண்ணாங்கன்னா, எடியூரப்பா இடைஞ்சல் பண்ணோன்னே எடியூரப்பா விலகி போயிட்டு அப்புறம் திருப்பி வந்தாருங்கிறது வேறு. உத்தரப்பிரதேசில் கல்யாண் சிங் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போனால் திருப்பி வந்தாருங்கிறது வேறு. இதுபோல் இதை வெட்டி விடுவதற்கு தயாராகிவிட்டார். ஏனென்றால் உலக நாடுகள், கிறிஸ்துவ, முஸ்லீம், பௌத்த நாடுகள் அனைவரும் இவங்க இருக்கிறதுனால தான் உன்னுடைய உண்மையான டேலண்ட் தெரியாமல் வெட்டி விட்டுவாயான்னு சொல்லியாச்சு. விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வரோம்? என்னதான்ப்பா சொல்கிறேன்? ஆமாங்க, சுற்றி சுற்றி வர வேணாம். ஆமாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம், சங் பரிவாரில் இருந்தோம், அந்த ஜனசங்க பழைய கோஷ்டிகள் இருந்தோம் விடுவிச்சு என்னென்னமோ இவர் சைலைன் பண்ணாங்க. யார நம்ம அத்வானியை இவர் எப்படி மோடியை அழுத்தினார், அந்த சைலைன் பண்ணாங்க. அவர் கவர்னர் இது கொடுத்த பிரசிடென்ட் கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை தான் டக்குன்னு அடிச்சு விட்டார் பாருங்க. சிபிஐயோட அந்த இது ராமர் கோவில் இடித்த விவகாரத்தை கிளப்பி விட்டு அந்த பீரியட் எல்லாம் போச்சு. இன்னைக்கு கும்பிட்டு காலில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. விரைவில் கூடிய சீக்கிரம் அந்த சங் பரிவார் அந்த இவங்களுக்கு அந்த உறுப்பினர் இதை ரத்து பண்ணிவிட்டு இல்லை யோகாவெல்லாம் கொண்டு போயிட்டார். இப்போ மோடி ஆட்சி, நாட்டு ஜனதா பாஜக ஆட்சி அல்ல, மோடி ஆட்சி. மோடி ஆட்சி தொடர வேண்டும் என்றால் மோடி வந்தால் தான் மற்ற சமய சார்பற்ற ஜாதி சமய இது இல்லாத சார்பற்ற கட்சிகள் திமுக போய் சேரும். ஏன்னா அந்த குரூப்பை விட்டு வந்துட்டு பணம் காமனாக வந்துட்டேன்னா இன்றைக்கி சொன்னாங்கல்ல எடப்பாடி விட்டு வந்தார். அப்படி ஒரு வாய்ப்பு வரக்கிறத யாருன்னு தடுக்க முடியுமா, தவிர்க்க முடியுமா? இன்னும் நாட்டில் ஒன்றும் கோழி முட்டை விடாமல் போகிறதில்ல, மாடு பால் கறக்காமல் போகிறதில்ல. இதான் நடக்க போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்தோம். நம்ம சொன்னோம் தேர்தல், நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம், தேர்தலில் அந்த தேர்தல் கணிப்பெல்லாம் ஹம்பக்கு பொய் டூப் அடிச்சுட்டு அவன் ஒரு தள்ளிட்டு போனான்னு சொன்னோம். நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணால் அதில் இருக்கும். அதுபோல் எலக்ட்ரானிக் ஓட்டில் மாற்ற முடியும்னு நம்ம சொன்னோம். எலக்ட்ரானிக் ஓட்டை இஷ்டத்துக்கு மாற்றலாம், மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரண காரியங்களை சொன்னோம், அதையும் சொல்லியிருக்கிறோம் நம்ம டிவியில். அதுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணால் நம்மளுடைய பழைய அந்த கருத்துக்கள்லாம் இருக்குல்ல. இன்றைக்கி எலன் மாஸ்கே சொல்லிட்டார். எலன் மாஸ்க் தான் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி சுந்தர் பிச்சை மாதிரி, அதை விட சுந்தர் பிச்சை சிஇஓ. இவர் எலன் மாஸ்க் நம்ம எல்லா கம்ப்யூட்டருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அவரே சொல்லிவிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் அந்த வகைராக்கள் இந்தியா கூட்டணி கத்தப்போகுது, எடுக்கப்பான்னு சொல்லப்போ இதான் நம்ம நீட்டு கூட அந்த பிரச்சனை வரப்போகுது. அதை எடுத்துருவார் சிம்பிளாக. எதுக்குப்பா மல்லிகட்டி அதெல்லாம் சங் பரிவார் அந்த குரூப்புகள் பண்ண வேலை, உன் பேச்சை கேட்டு ஒன்றால் நான் கேட்டுக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதெல்லாம் எடுக்க தான் போகிறான். அதனால் பொறுத்து இருந்துப்போம். வாழ்த்து.